ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத துர்காவும் ஒரு வழியாட்டு இந்த மேரேஜ் நின்றுட்டு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த மண்டபத்துக்கு நவீனும் வந்துடுறாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாரும் நவீனுக்கு சப்போர்ட் பண்ணி துர்காவை பேசாம இவனுக்கே மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லவும், அதுக்கு சாமுண்டீஸ்வரி இந்த துர்காவை கண்டிப்பாக நான் நவீனுக்கு மேரேஜ் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லவும், அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட துர்காவும் ஒரு கட்டத்தில் அவங்க கழுத்தில் இருந்த தாலி எடுத்து காட்டிடுறாங்க. அதை பார்த்து பயங்கரமாக ஷாக்கான சாமுண்டீஸ்வரியும் இனி என்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கார்த்தியும் ஒரு வழியாக அந்த மாப்பிள்ளையோட எல்லா விஷயத்தையும் சொல்லவும், நம்ம சாமுண்டேஸ்வரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த மாப்பிள்ளை ரொம்ப கெட்டவன் தான், ஆனால் துர்காவோட நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, துர்காவும் கையில் அப்படியே அந்த பாய்சன் பாட்டிலை வச்சுட்டு, இந்த மாப்பிள்ளை கூட நமக்கு திருமணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதை குடிச்சிடலான்னு சொல்லி அதுக்கு தயாராக இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா இந்த மேரேஜ் தான் நின்று போச்சே, கண்டிப்பாக நம்ம கார்த்தி மாமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நவீன் கூட நம்மளை மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சந்திராவும் என்னடா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இந்த கார்த்தி அந்த குழந்தையும் வசந்தாவையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே, இப்போ என்ன பண்ண போகிறது, நம்ம பிளான் பண்ணுற எதையும் இந்த கார்த்தி பண்ண விட மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எரிச்சலாகிறாங்க. கார்த்தியும் சாமுண்டேஸ்வர் கிட்ட வந்து, அத்தை நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு எடுங்க, உங்களோட பொண்ணு வாழ்க்கையும் உங்களுக்கு முக்கியம் தானே, உங்களோட பிடிவாதத்தை விட துர்காவோட வாழ்க்கை தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை சாமுண்டேஸ்வர் கிட்ட எடுத்து சொல்ல பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் நவீனும் வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே சந்திரா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்னடா நவீன் எப்படி இங்கே இருக்கான், நீ இந்த கார்த்தி எல்லாரும் சேர்ந்த மாதிரி இந்த நவீனுக்கு சப்போர்ட்டிவாக பேசி கண்டிப்பாக துர்காவை அவங்க கூட மேரேஜ் பண்ணி வச்சுடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, அப்புறமா நம்ம பண்ண பிளான் எல்லாமே நடக்காதேன்னு சொல்லிட்டு சந்திராவும் அக்காவை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி நவீன் கூட மட்டும் இந்த துர்காவை மேரேஜ் பண்ண விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தி ரேவதி எல்லாரும் சேர்ந்த மாதிரி நவீனுக்கு பேசாமல் துர்காவை மேரேஜ் பண்ணி விடுங்களாம் அப்படின்னு கேட்கவும், அதுக்கு ரொம்பவே எரிச்சல் ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன இருந்தாலும் என் பொண்ணை நான் கண்டிப்பாக நவீனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் நவீன் இங்கே வந்து இந்த மாதிரியெல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி எரிச்சல் ஆகுறாங்க. நவீனும் சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, எனக்கு துர்காவை நல்லாவே பிடிக்கும், எப்படி இருந்தாலும் துர்காவை நான் நல்லா பார்த்துப்பேன், கண்டிப்பாக எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கவும் கூட கொஞ்சம் எரிச்சலாருங்க சாமுண்டீஸ்வரி. அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த சந்திராவும், அக்கா அவன் சொல்கிறது எதுவுமே கேட்காத, அந்த நவீன் ரொம்ப நல்லவன் கிடையாது, கண்டிப்பாக அவனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்காத, நம்ம துர்காவுக்கு வேற வரன் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரேவதியும் அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா உங்கள் பிடிவாதத்தை கொஞ்சமாவது குறைச்சிக்கோங்க, உங்களோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணுங்க, சித்தி பேசுறது எதுவுமே கேட்டுட்டு இருக்காங்க, துர்காவுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கே மேரேஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் செம மாசா சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து, அத்தை ரேவதி சொல்கிறது எல்லாமே நியாயம்தான், அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களை கூட மேரேஜ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது, நீங்கள் என்ன தான் மேரேஜ் பண்ணி வச்சாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தானே அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும், அதனால் அவளுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூடயே மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிகிட்டையும் நம்ம கார்த்தி பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கு சாமுண்டீஸ்வரியும், என்னோட பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் யாரையுமே லவ் பண்ணதில்லை, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நான் சொல்லுறத மாதிரி கேட்பா, நான் யாரை மேரேஜ் பண்ண சொல்கிறேனோ அவங்கள தான் கண்டிப்பாக அவளை மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லி ரொம்ப தைரியமாக சாமுண்டீஸ்வரியும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம நவீனம் எவ்வளவோ கேட்கவும் கொஞ்சம் கூட எரிச்சலான சாமுண்டீஸ்வரியும், என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணை உனக்கு மேரேஜ் பண்ணி தர முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசால்ட்டாக பேசுகிறாங்க. இதெல்லாம் சைடில் இருந்து பார்த்துட்டு இருந்த துர்காவும் டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா அம்மா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே, கடைசியில் போகிற போக்க பார்த்தா நவீனை எப்படியும் நமக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க போல, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசரமாக நம்ம துர்காவும் அவங்க கழுத்தில் இருந்த தாலியை அப்படியே அவங்க அம்மா கிட்ட காட்டிட்டாங்க. இதை பார்த்து ரொம்ப ஷாக்கான சாமுண்டீஸ்வரியும், என்ன துர்கா பண்ணுற, இந்த கழுத்தில் எப்படி தாலி வந்துச்சு, யார் இந்த தாலி கட்டினா அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
அதுக்கு துர்காவும் அது நவீனும் எனக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆயிட்டு நவீன் கெட்டின தாலி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு, என்னடா துர்காவை ரொம்பவே நம்பிட்டு இருந்தோம், இப்போ என்னடானா நம்ம பொண்ணு இந்த மாதிரி காட்டுறாளே, நம்மளை நம்ம பொண்ணு இத்தனை நாளாக ஏமாத்திட்டு இருந்திருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவும், என்னடா துர்கா திடீர்னு இப்படி தாலியை காட்டிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது, அப்போ எல்லாத்தையும் போட்டு உடச்சிட வேண்டியதான்னு சொல்ல மாதிரி, இந்த விஷயம் ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், உனக்கு மட்டும்தான்க்கா தெரியாது. நான் எத்தனை வாட்டியோ உங்ககிட்ட சொன்னேன், துர்காவோட கழுத்தில் ஒரு தாலி இருக்குது, அதை நான் பார்த்தேன்னு. ஆனால் அந்த டைமெல்லாம் நீ நம்பவே இல்லை, உன்னோட பொண்ணு ரொம்பவே நல்லவன்னு சொன்ன மாதிரி பேசிகிட்டு இருந்த. இப்போ பார்த்தியா துர்காவோட கேடி வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கொஞ்சம் கூட சாமுண்டீஸ்வரி உசுப்பேத்தி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கார்த்தியோட முன்னிலையில் தான் அவங்க மேரேஜே நடந்ததுன்னு போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு இருந்த சாமுண்டீஸ்வரி இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி நம்ம கார்த்திட்ட எல்லா விஷயத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. துர்காவும் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி திடீர்னு தாலியை நீட்டி காட்டுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத நம்ம கார்த்தியும் இந்த விஷயத்தை எப்படியாவது சமாளிக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் கார்த்திக் கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்கவும் நம்ம கார்த்தியும் ரொம்ப அமைதியாக அவங்கள்ட்ட பதில் சொல்கிறாங்க. அத்தை, நீங்கள் கோவப்படுறதில் கொஞ்சம் நியாயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த துர்காவுக்கு நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை கொஞ்சம் கூட பிடிக்கலை, அவளுக்கு நவீனை தான் பிடிச்சிருக்கு. எங்கே உங்கள்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட்டா. அதனால தான் நவீனை மேரேஜ் பண்ணியிருக்கான். இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு துர்காவும் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் என்னடானா இந்த மேரேஜுக்கான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. யாருக்கும் தெரியாமல் கோவிலில் போய் நவீனும் துர்காவும் மேரேஜும் பண்ணிட்டாங்க. அவங்க மேரேஜ் முடிஞ்ச அப்புறமா தான் நான் அந்த கோவிலுக்கே போனேன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி எல்லா விஷயத்தையும் சாமுண்டேஸ்வரிகிட்ட புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜராஜனும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து, ஈஸ்வரி நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாரு, நம்ம பொண்ணு ரொம்ப நல்லவ தான், அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையில் நம்ம கொண்டு போய் சேர்த்தா அவள் எப்படி நிம்மதியாக இருப்பா, பேசாமல் நவீனுக்கே இந்த மேரேஜை முடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிற பார்க்குறாங்க. என்ன இருந்தாலும் சாமுண்டேஸ்வரி சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. துர்காவை நான் எவ்வளோ நம்பினேன், இவ இந்த மாதிரி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் பயங்கரமாக கோபத்தில் இருக்காங்க. துர்காவும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து, எனக்கு நவீனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்த்து வச்ச மாப்பிள்ளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால தான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டேன், இப்போவாது என்னை புரிஞ்சுக்கிட்டு நவீனோட சேர்த்து வச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரேவதி, சுவாதி எல்லாருமே நம்ம துர்காவுக்கு சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சந்திராவும் எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நவீனை அவள் சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாட்டு நம்ம ராஜராஜன், கார்த்தி எல்லாரும் சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை சமாதானப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.